ஸோ ஹே கைஸ், இந்த அடிங்கள நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்ல உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்ற பத்தி நம்ம ஒரு டீட்டெயில் பிக்ஷனா வந்து பார்க்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்ட்டிங் தி ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல உங்களோட ஹைப்போட சப்போர்ட் நீங்க கண்டிப்பா கொடுங்க. ஸோ தட் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அண்ட் அவங்களோட ஒரு பர்சனல் லைஃப்க்கு ஒரு பெர்ஃபெக்ட் டிசிஷன் கிடைக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் ஆன் த ஹைப் ஆப்ஷன். லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங் நவ். முன்னாடி நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஒரு விதமான ஒரு டஃப்பான ஒரு ஜர்னி, ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன், ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன், ஒரு கடினமான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க உங்க ரிலேஷன்ஷிப்ல. நெறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ரிஷப ராசியா வந்து இருக்கலாம். டோரஸோட எனர்ஜி ரொம்ப பிரசன்டபிளா இருக்கு. சில பேரோட எனர்ஜிஸ் எல்லாம் பார்க்கும்போது, நீங்க மேபி ஒரு தனுஷ் ராசியோட எனர்ஜிஸா வந்து இருக்கலாம். சாஜிட்டேரியஸோட எனர்ஜிஸுமே இருக்கு. ஸோ எய்தர் நீங்க வந்து ஒரு ஃபயர் எலிமெண்ட்டாவோ, இல்ல ஒரு எர்த் எலிமெண்ட்டாவோ அந்த மாரி இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ ஒரு விதமான ஒரு மன கஷ்டம் கண்டிப்பா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ரிலேஷன்ஷிப்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சில சண்டை, சச்சரவு அண்ட் ஒரு நோ கான்டாக்ட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா சில பேருக்கு வந்து இருந்திருக்கும். ஒரு பிரிவினை அப்படின்ற அந்த விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். அடிக்கடி ஏதாவது ஒரு சில சண்டை, பிரச்சனை, ஒரு ஒரு ப்ராப்ளமாவே தான் போயிட்டே இருக்கு ரிலேஷன்ஷிப். எதுவுமே வந்து ஒரு நிலையா இருக்க மாரி வந்து இல்ல. எப்ப பார்த்தாலும் எப்ப ஒரு ஒரு சுமைய உங்க தலையில வச்ச மாணிக்கே தான் வந்து உங்க லைஃப்ப நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ இது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்ல மட்டும் பிரச்சனை அப்படின்றது கிடையாது. வெளி வட்டாரத்திலயும் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். குடும்பத்திலயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். லைஃப்லயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாரி பல பிரச்சனைகள நீங்க வந்து தனியா ஒரு ஆளா நீங்க வந்து சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அண்ட் இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு மேரேஜ் இப்போ நீங்க மேரிடான ஒரு பெர்சனா இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களோட மேரிட்டல் லைஃப்ல ஒரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா மேரிட்டல் லைஃப்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டே தான் வந்திருப்பீங்க. அங்கேயும் பார்க்கும்போது இப்போ குழந்தை இருக்காங்க அப்படின்னா கூட, பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பா இருக்க தான் செய்யும். ஸோ ஒரு விதமான ஒரு ப்ராப்ளமான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் வந்து பாஸ்ட்ல உங்களுக்கும் உங்களோட பெர்சனுக்கும் நடுவுல நடந்து முடிஞ்சிருக்கலாம். அப்ப நீங்க வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்ல என்னைக்காவது ஒரு சில மாற்றம் வந்துராதா? அப்படின்ற மாரி தான் நீங்க வந்து வெயிட் பண்ணிட்டே வந்து இருக்கீங்க. பட் எல்லா வாட்டியும் நீங்க வந்து அந்த ஒரு எப்பப்பலாம் நீங்க வந்து என்னன்னா, நம்ம இதுக்காக வந்து வெயிட் பண்ணலாம். நம்மள தேடி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படின்ற மாரி நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஏதாவது ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு மைண்ட் ஆசிலேட் ஆயிட்டே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இது 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 இந்த மாரி ஆச்சுன்னா, இது இப்படி இதோட இதோட ரிசல்ட் இப்படி இருக்கும். இது இந்த மாரி ஆச்சுன்னா, இதோட ரிசல்ட் இப்படி இருக்கும். அப்படின்ற மாரி ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், நெகட்டிவ் ஒரு டிக்டாக் மாரி. அந்த டைம் வந்து என்னன்னா, ஒரு எப்படி சொல்றது? ஒரு பக்கம் பாசிட்டிவா திங்க் பண்றீங்க, ஒரு பக்கம் நெகட்டிவா திங்க் பண்றீங்க. இந்த மாரி ஒரு போராடிட்டே இருக்க மாரியே தான் வந்து இருக்கு. ஸோ மன போராட்டமும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. எப்ப இந்த சிச்சுவேஷன் மாறும்? எப்ப இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு விடிவு காலம் வரும்? எப்பதான் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இந்த வாழ்க்கையா இருக்கட்டும், நான் எப்பதான் முன்னேறுவேன்? அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த ஒரு ஹெவியான ஒரு தாட் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கு. இந்த டிஸ்டர்பன்ஸ்லயே தான் நீங்க வந்து ட்ராவல் ஆயிட்டே வந்திருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது என்ன அப்படின்னா, எனர்ஜி லெவல் பார்க்கும்போது, பாஸ்ட்லயும் அதே டிஸ்டர்பன்ஸ் வந்து இருக்கு. பிரசன்ட்லயும் அதே டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இது எப்படி மாறும்? இது என்ன மாரி போகும்? அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாலுமே, ஸோ நீங்க எதிர்பார்க்கிறது எல்லாமே அந்த ஒரு ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து எதிர்பார்க்குறீங்க. நீங்க 2 பேரும் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழ வேண்டிய அந்த ஒரு நேரத்த தான் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க. ஆனா உங்கள சுத்தி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நெறைய ஒரு சில ஈவில் ஐஸ் தான் இங்க வந்து இருக்கு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு தைரியத்தோட அந்த ரிலேஷன்ஷிப் மேல நீங்க ஒரு ஹோப் வச்சுட்டு நீங்க வந்து இருக்கலாம். பட் உங்கள சுத்தி பார்க்கும்போது நெறைய ஈவில் ஐஸோட எனர்ஜிஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ அப்ப ஈவில் ஐஸோட எனர்ஜிஸ் இருக்கு அப்படிங்கிறப்பயே, ஒரு ரிலேஷன்ஷிப்ப கெடுக்கிறதுக்கு கண்டிப்பா தேர்ட் பெர்சன்ஸ் வந்து இருக்க தான் செய்வாங்க. ஆனா இந்த கேஸஸ்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா, தேர்ட் பெர்சன் அப்படின்ற கேட்டகரில ஒருத்தர் மட்டும் இல்ல, பல பேர் வந்து இருக்கலாம். அது உங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பெர்சன்ஸா இருக்கலாம், இல்ல அவங்களோட ஃபேமிலி சம்மந்தப்பட்ட பெர்சன்ஸா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? உங்களோட கனெக்ஷன்ஸ வந்து டேமேஜ் பண்றதுக்கு உங்களோட கனெக்ஷன்ஸ்ல தேவையில்லாத பிரச்சனைய யாராவது உருவாக்குறாங்க அப்படின்னா, அது ஒருத்தர் உருவாக்கல, பல பேர் உருவாக்குறாங்க அப்படின்னு உங்களோட க்ளோஸ் சர்க்கிள்ல யாராவது ஒரு சில பிரச்சனைகள கண்டிப்பா வந்து உருவாக்குவாங்க. நீங்க உங்களோட பெர்சன் கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு மூவ்மெண்ட்டா இருக்கட்டும், அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது வந்து இந்த டாபிக்க பத்தி ஒருத்தர் மட்டும் வந்து பேச போறது கிடையாது. உங்களோட ஃபேமிலில நெறைய பேர் உங்களோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி வந்து பேசலாம். ஏன்னா இங்க வந்து பல பேரோட பார்வைகள் உங்களோட உங்களோட லைஃப்ல வந்து இருக்கு. உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல இருக்கு.
உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்கலாம் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து பேசணுன்ற அவசியம் இல்ல. ஆனா இவங்கலாம் வந்து பேசுறாங்களே அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க ஏதாவது அது உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கலாம். ஸோ நீங்க அந்த மாரிலாம் யோசிச்சு பார்த்துருப்பீங்க. நீங்க சும்மா தான் இருந்திருப்பீங்க. ஆனா உங்க ஃபேமிலில யாராவது ஒருத்தவங்க சம்மந்தமே இல்லாம உங்க ரிலேஷன்ஷிப்ப பத்தி வந்து பேசியிருப்பாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே வந்து இருந்திருக்காது. நீங்க அவங்க லைஃப்ல என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றதெல்லாம் நீங்க அவங்களோட லைஃபோட பிரச்சனைய பத்திலாம் நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அவங்க என்ன அப்படின்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ப சம்மந்தமே இல்லாம உங்களோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து பேசலாம். ஸோ இப்படி இங்க வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா, 3 பெர்சனோட பிரச்சனைகள் தான் ரொம்ப அதிகமாவே வந்து இருக்கு. நீங்க ஒரு ஸ்பேஸ் குடுக்குறீங்களோ இல்லையோ, அந்த ஸ்பேஸ அவங்களாவே வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட இப்ப நம்ம காசிப் பண்றோம். ஒரு ஒரு விஷயத்த பத்தி நம்ம மத்தவங்க கிட்ட வந்து பேசுறோம் அப்படிங்கிறப்போ, இப்ப நீங்க அந்த கான்வர்சேஷன் பண்றீங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்க பெர்சனும் அத பத்தி பேசுறாங்கன்னா ஓகே. ஏன்னா நீங்க பேசுறீங்க, அவங்க பேசுறாங்க அப்படின்னா ஓகே. ஆனா நீங்க எதுவுமே யார்கிட்டயும் வந்து பேசுறதே கிடையாது. ஆனா அவங்க அதர் பெர்சன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட லைஃப்ப பத்தி வந்து பேசுறது, ஏளனமா வந்து பேசுறதா இருக்கட்டும், நெகட்டிவா பேசுற விதமா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில நெகட்டிவ் ஐஸ் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். ஸோ இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து இருந்தாகணும். ஸோ டெஃபினட்டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வந்து போகலாம். உங்கள பத்தி தப்பா பேசலாம். உங்க பெர்சன பத்தி தப்பா பேசலாம். ஸோ இது மாரி குத்தி பேசுற மாரி பிஹேவ் பண்றது. இப்படி இப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் தான் நெறைய பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்படி யாராவது தெரியுது. நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த மாரி இருக்க பெர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்க விலகி தான் வந்து இருந்தாகணும். முக்கியமா ஏதாவது ஒரு ஃபீமேல் பெர்சன் வந்து இருக்கலாம். சில பேருக்கு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, உங்க பெர்சன் கூட பிறந்த அ இப்போ ஒரு தங்கச்சியா இருக்காங்களோ, இல்ல ஒரு அக்காவா இருக்காங்களோ, ஏதாவது ஒரு ஃபீமேல் பெர்சனால பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருக்கும். ஸோ உங்க பெர்சனோட சிப்லிங்னால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க 100% வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதிலயுமே முக்கியமா அவங்க ஒரு ஃபீமேலா இருக்காங்க அப்படின்னா, அவங்கனால கூட சில பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்ல வரலாம். இவங்க கிட்டயும் நீங்க என்ன பேசினாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருந்தாகணும். இவங்கனால உங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா இவங்கள வந்து நம்ப முடியாது. ஏன்னா இந்த பெர்சனே ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள வந்து கிரியேட் பண்ணுவாங்க. நான் சொன்ன மாரி இந்த ஈவில் ஐஸ் அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இங்க வந்து ஒருத்தர்னால பிரச்சனை கிடையாது. பல பேர் பிரச்சனைய உருவாக்குறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுல ஒரு கேட்டகரி இவங்களுமே கண்டிப்பா வந்து இருப்பாங்க. இவங்களோட இன்வால்வ்மென்ட்டுமே அதுல கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அப்படி உங்களோட பெர்சனுக்கு கூட பிறந்தவங்க ஏதாவது ஒரு ஃபீமேல் சிப்லிங் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் இவங்க கிட்ட நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா ஆகணும். அவங்க உங்ககிட்ட நல்லா பேசி சிரிச்சு வந்து பேசலாம். பேசி சிரிச்சு வந்து பழகலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி பிஹேவ் பண்ணுவாங்க. உங்க பெர்சன் கிட்ட வந்து லைக் அவங்க பேசுற மாரி எல்லாம் பிஹேவ் பண்ணலாம். சும்மா அது ஒரு வாய் வார்த்தையா தான் இருக்குமே தவிர்த்து, அது உண்மை வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பெர்சன்ஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இல்ல உங்களுக்கு வந்து 100% அவங்க மேல வந்து நம்பிக்கை இருக்கு. அவங்க அப்படிப்பட்ட ஒரு பெர்சன் கிடையாது. அவங்க உண்மையாவே வந்து ஹெல்ப் பண்றவங்க தான் அப்படின்ற மாரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 5 டேஸோ இல்ல ஒரு ஒரு 1 வீக்கோ இல்ல ஒரு 1 மந்த் லெவல்லயோ அவங்கள நீங்க வாட்ச் பண்ணுங்க. அவங்க நீங்க கம்ப்ளீட்டா வந்து வாட்ச் பண்ணுங்க. அவங்க உண்மையாவே உங்களுக்காக வந்து எஃபோர்ட் போடுறாங்களா? அவங்க உண்மையாவே உங்களோட கனெக்ஷன வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்றாங்களா? அப்படின்றத ஒரு 1 மாசம் இல்லன்னா ஒரு 1 வாரத்துல நீங்க ஈஸியா வந்து கண்டுபிடிச்சுருவீங்க. ஸோ அ அது இங்க வந்து ஒரு பெரிய ஹைலைட் பாயிண்ட்டா இருக்கு. அதனால தான் இந்த பெர்சன பத்தி நான் சொல்றேன். எங்களோட பிஹேவியர் பத்தி சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கு அந்த விஷயம். ஸோ வென் கம்ஸ் டூ த ஆகஸ்ட் மந்த் எல்லாமே பார்க்கும்போது என்ன அப்டின்னா, ஸ்டில் இங்க வந்து ஈவில் ஐஸோட எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கு அப்டிங்கிறப்போ, கனெக்ஷன்ல எதுவுமே வந்து ஃபிக்ஸ் ஆகுற மாரி வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நீங்க என்னதான் ஒண்ணு சேரணும் அப்டின்னு நீங்க நெனச்சாலுமே, இங்க மத்தவங்களோட பிரச்சனைய கண்டிப்பா வந்து உங்கள வந்து எப்படி சொன்னா பிரிக்கிற மாரி தான் வந்து இருக்கே தவிர்த்து, உங்கள சேர்க்கிற மாரி எதுவுமே வந்து இல்ல. ஸோ ப்ராப்ளம் அப்படின்றது டெஃபினட்டா இருக்கும். ஸோ இதுல நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு கைடன்ஸ் நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணா பெஸ்ட்டா இருக்கும்? இந்த ரிலேஷன்ஷிப்போட அவுட்கம் எப்படி நம்ம வந்து கொண்டு போறது? ஒரு பாசிட்டிவா எப்படி கொண்டு போறது? அப்படின்றத பத்தி நம்ம ஒரு கார்ட்ஸ் நம்ம எடுத்து பார்க்கலாம் கைடன்ஸா. 100% இங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது மத்த பெர்சன்ஸ்னால இருக்கு அப்படின்றது அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜஸாவே தான் இங்க வந்திருக்கு. ஸோ இவங்க கண்டிப்பா வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இவங்க கண்டிப்பா வந்து அந்த பிளாக்கேஜஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது 100%. பட் இதுலருந்து உங்கள எப்படி நீங்க வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்தா தான் இங்க வந்து வேலைக்கு ஆற மாரி இருக்கு. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்காக, உங்களோட லவ் லைஃப்காக நீங்க தான் ஏதாவது ஒரு சில ஸ்டாண்ட் வந்து எடுத்தாகணும். உங்களோட சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஃபோர்ட் நீங்க போட்டா மட்டும் தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நெறைய ஒரு சில சேஞ்ச் நீங்க வந்து பார்ப்பீங்க. நான் சொல்ற மாரி இந்த நெகட்டிவ் மைண்டடான பீப்பிள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. உங்க ரிலேஷன்ஷிப் பத்தி இவங்க யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. அவங்களும் ஒரு க்ளோஸ்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்காங்க.
இருக்காங்க, இந்த மாதிரி அவங்களோட சிப்லிங்ஸா இருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா யாருக்கிட்டயுமே எதை பத்தியும் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டாம். அவங்க எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்க தான் வந்து செய்வாங்க தவிர்த்து உண்மையா இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ் கிட்ட உங்களோட பர்சனை பத்தி எதுவுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட சைட்ல இருந்து நீங்க எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் இங்க வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கண்டிப்பா வந்து கொடுக்கும். உங்களால ஒரு சின்னதா ஒரு ஆக்ஷன் எடுத்தா, சின்னதா ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட போதும். ரொம்ப ஒன்றும் நம்ம வந்து நீங்க 100% எஃபர்ட் போடணும், நீங்க 100% ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்க சின்ன சின்னதா ஒரு சில எஃபர்ட்ஸ் நீங்க வந்து போட்டாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிசல்ட் நீங்க கண்டிப்பா வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்களா பர்சனலா மட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க ரிலேஷன்ஷிப்காக நீங்க எடுத்து பண்ணுங்க. மத்தபடி யாரையும் வந்து இன்வால்வ் பண்ணாதீங்க. ஓகே, அதனால ப்ளீஸ் டூ ஃபாலோ தட் கைடன்ஸ். ஸோ இந்த ரீடிங்கை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 888 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்க பிடிச்சிருக்கு ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் எஸ்எல்எஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு நீங்க வந்து கொடுங்க. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே ஹைலைட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், அதாவது இன்ஸ்டன்டா நீங்க உங்களோட பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸோ என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் இந்த வீடியோட ஹைலைட் கமெண்ட்டையும் கொடுத்துருப்பேன், இந்த வீடியோலவே வந்து டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது போல இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டர்ன் சொல்லிட்டு நான் ஃபைல் வச்சிருப்பேன், அந்த ஃபைல் போய் பாருங்க. ஸோ இது போல எல்லா ப்ரெடிக்ஷன்ஸுமே வந்து எல்லாமே டைம்லெஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ நீங்க எப்போ பார்த்தாலுமே அது உங்களுக்கு ரெசனேட்டாக தான் வந்து செய்யும். அது த்ரூ உங்களுக்கு ஒரு காஷன், ஒரு கைடன்ஸ், ஒரு அலர்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ யூ கேன் கோ ஆன் வாட்ச் தட். ஸோ கைஸ் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க, ஸோ எனி கைண்ட் ஆஃப் லைக் வென் கம்ஸ் டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், எஜுகேஷன்ஸா இருக்கட்டும், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா சேம் யூ கேன் ரீச் அவுட் either on my WhatsApp or on my Instagram. And for any kind of prayer ritual works நீங்க ஏதாவது பண்ண நினைக்கிறீங்க, any kind of third party removal இருக்கட்டும், black magic through உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, இல்ல black magicனால ஏதாவது ஒரு சில ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்க அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல அப்படின்னாலுமே சரி, ஸோ யூ கேன் டெஃபினெட்லி என்கிட்ட வந்து கன்சல்டேஷன் நீங்க வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் அதுக்குரிய ப்ராசஸ் ரிமூவல்ஸ் எல்லாமே ஸோ நம்ம அதில் வந்து பண்ணலாம். ஸோ அதை பற்றின டீடைல்ஸ் எல்லா அப்டேட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் அதோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஹைலைட் பண்ணி கமெண்ட்ல கொடுத்துருப்பேன், யூ கேன் செக் தட். ஸோ ஒன்ஸ் அகேன் கைஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் recommend channel to them. So அவங்களுக்கு இது through ஒரு caution, guidance, ஒரு alert கண்டிப்பா வந்து கிடைக்கும். So guys, please give it support. See you guys next time. Love you all. Take care. Bye bye guys. Bye bye.